அடடே அட எங்க எடப்பாடி ஐயா தான் விஜயை உள்ள சேர்க்காமலே வச்சிருந்துருக்கிறாங்க. இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜக விஜயை கூட்டணுறதுக்கு ஏகப்பட்ட பிளான்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிளான் பண்ணியும் விஜய் உள்ள சேர்க்க விடாம தடுத்து நிறுத்துறது நம்ம எடப்பாடி ஐயா தான். என்ன எதுன்னு பார்த்துருவோமா? வணக்கம் மக்களே. நம்ம என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கிறாங்க இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களாம். என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷனு டேட் அறிவிச்சதுக்கப்புறம் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரப்போறாரு இப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறது வேற யாரும் இல்லை விஜய கூட கிடையாது. விஜய் கூட வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் எங்கள் அண்ணன் தான் வந்து எடப்பாடி அண்ணன் தான் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக நின்று தடுத்து நிறுத்துறதே வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. இந்த ஜேபின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஜெயபிரகாஷ்ன்றவர், இவர் தான் வந்து முக்கியமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஆள் நம்ம ஜெயபிரகாஷ் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. விஜயை வந்து கூட்டணியில் எடுத்துன்னு வந்துடணும். பியூஷ் கோஷியல் அவர் பேர் அதான்ப்பா. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜய் வந்து மிகப்பெரிய ஸ்பாய்லரு, இருக்கிற மொத்த ஓட்டையும் தட்டி பிரிச்சுன்னு போக போகிறது, இந்த சிறுபான்மையினர் ஓட்டை தட்டி பிரிச்சுன்னு போக போகிறது விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் எந்த ஓட்டை பிரிச்சுன்னு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஏடிஎம்கே உடைய கூட்டணியில் இருந்தால் எல்லாருமே அப்படி செதறி போயிட்டாங்க. அங்கிருந்த கூட்டணியில் இருந்த பல பேர் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. எடப்பாடி அவர்கள் பண்ண பல துரோகங்கள் இல்லை பல நன்மைகள் இது மூலயமா அங்கிருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்தவங்க தான் தேமுதிக அங்கிருந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த கூட்டணியிலேருந்து வந்தவங்க கூட பரவாயில்ல. அதிமுகவே வந்துச்சு, அதாவது புரட்சிகர அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக புகழேந்தி அவர்கள் அவரும் அங்கே வந்துட்டா. அப்படியே இப்படி இத்தனை பேர் வந்தாலும் மையா எடப்பாடி அப்படி கட்சி நானே தான் பிடிச்சின்னு இருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிடிச்சின்னு இருந்தார். அதை மீறி என்ன பண்ணார்னா அந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் அவருமே வந்து முன்னாடியே போயிட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ரெட்டலை சின்னத்தெல்லாமே கூட எடுத்துட்டார். இப்போ இப்படி இருந்த அவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த ஒன்று அப்படி போயிடுச்சு. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் விஜய் வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப மும்முரமாக இவங்க வேலை இறங்கிட்டாங்க. தொடர்ந்து நெருக்கடிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நெருக்கடி கொடுக்க அவர் ஏதாச்சும் வந்துடுவார், இந்த பக்கம் வந்துடுவார்னு சொல்லி விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. விஜய் கிட்ட பேசுறதுக்கு விஜய் ஒரே பாயிண்டாக வச்சுட்டாரு, நான் வரேன், ஆனால் என்னை உள்ளே சேர்க்கறதுக்கு அவங்க ரெடியா, ஏடிஎம்கே சைடில் ரெடியா அப்படின்னு ஒரே வார்த்தையாக கேட்டு முடிச்சிட்டாரு. அப்படி கேட்டதும் இவங்களுக்குலாம் ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ இவர் தான் ஒத்து வைக்கணும், இவர் நம்மால் தான் நான் கூட வைக்கிறாரு, ஒத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, கால் அடிச்சு பேசிக்கிறாங்க. யாருக்கிட்ட? எடப்பாடிக்கிட்ட. நம்ம ஜேபி, பியூஷ் கோஷல், இவர் எடப்பாடி 3 பேர் நின்று பேசிக்கிறாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எடப்பாடி அவர்களே, நீங்கள் வந்து ஏதோ விஜய் உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களா? அப்படிலாம் வேணாம், நீங்கள் பார்த்துங்க, முக்கியமாக விஜய் உள்ளே வந்தால் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். திமுகவை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக விஜய் நம்ம கூட இருந்தாகணும், கூட்டணி வலுவாக கட்டமைக்கணும், நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து திமுக வீழ்த்தணும். அது வீழ்த்தணும்னா அது வந்து ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் மாறி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோஷல், ஜேபி இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. எடப்பாடி அதுக்கு டக்குன்னு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் ரெடி தான், நான் அப்படிலாம் ஏற்றுக்காமலாம் இருக்க மாட்டேன், ஆனால் விஜய் சொல்கிற கண்டிஷனுக்கெலாம் நான் வரமாட்டேன், ஏன் கண்டிஷனுக்கு வேணால் அவர் வரட்டும், அந்த கண்டிஷனுக்கு வந்தார்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு நம்ம எடப்பாடி. எப்படி சொன்னதோ சரிப்பா, அது நீ யோசிச்சு பாரு, சப்போஸ் நம்ம இந்த எலெக்ஷனில் தோத்துட்டோன்னு வச்சுக்கேன், விஜய் தோத்துட்டா பிரச்சனை கிடையாது, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு அவர் அடுத்து சினிமா நடிக்க போயிடுவார். ஆனால் நீ யோசிச்சு பாரு, இது வரைக்கும் ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூப்பிட்டுங்கிறாரு. இன்னொரு பக்கம் 11 எலெக்ஷனில் தொடர்ந்து தோத்துக்கிறீன்னு ஓபிஎஸ் மேடை போட்டு சொல்லினுக்கிறாரு. இப்போ இவ்வளோ இருக்கிறத தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க உங்கள் சீனியரு உங்களெல்லாம் கிளப்பி விட்டுருவாங்க. அவங்க ஏகப்பட்ட பேர் கிளம்பி போயிடுவாங்க, கலகம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் தலைமைக்கு தான் ஆபத்து, பார்த்துக்கன்னு சொல்லிக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், கூட்டணியை கூப்பிட்றதுக்கு நான் ரெடி. நான் தான் ஆல்ரெடி கத்தனல்ல, எது அந்த மேடையில் அத்தனை பேர் முன்னாடியே கத்தனல்ல, பாருங்க கொடி பறந்துருச்சு, கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்படிலாம் நான் தானே சொன்னேன். இப்போ இப்படிலாம் சொன்னேன், நான் கூட்டணிக்கு ஏற்றுக்க மாட்டேனா? அவங்க சொல்ல மாதிரி நான் 50-60 சீட்லாம் என்னால் கொடுக்க முடியாது, 25 சீட்டு தரேன்,
வாங்கிக்க சொல்லு. அதை மீறி சரி 25 கூட வேணாப்பா, அது கூட கவர்மெண்ட் சீட் தான், அது மீறி ஒரு இன்னொரு 5 சீட்டு 30 சீட்டு தரேன் ரெடி. அதை விட்டுட்டு இந்த துணை முதல்வராக கேட்குறது, அப்புறம் 2.5 வருஷத்துக்கு நான் தான் ஆளுவேன் அப்படிலாம் சொல்கிறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணாமல் அவர் இருந்துட்டாரு அப்படின்னா, இதெல்லாம் கேட்காம இருந்துட்டாருன்னா சந்தோஷம். நாங்கள் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் பண்ணி வந்து நாங்கள் முதல்வராக ஆகுமா, இவர் இப்போ இன்னைக்கு வந்துட்டு 2.5 வருஷத்தில் முதல்வரா, இந்த கதையே எடுத்துன்னு வராதிங்க. அப்படிலாம் பேசுறீங்கன்னா இந்த கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையை அங்கேயே வச்சுக்கிட்டு அந்த வாசலில் செருப்பு கழட்டி விடுற மாதிரி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் தெளிவாக போட்டு உடச்சிட்டாரு. இப்படி போட்டு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரில. நம்ம எடப்பாடியை இப்போ எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும். ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் 2021 இவருடைய பழைய கேஸ்லாம் தோன்றாங்க. என்னன்னா இந்த சொத்து இந்த எலெக்ஷனில் வந்து போய் எம்எல்ஏக்கு அப்ளை பண்ணும்போது அது என்னது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த சொத்துலாம் கணக்கு வழக்கு காட்டணும்ல, அதில் வந்து பாதிக்கு பாதி என்னவோ மறைச்சிருக்காரு. அப்படி மறைச்சதை வச்சு தலைவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மறைச்சதை வச்சு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒரு கேஸ் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டில் இருந்துச்சு, இப்போ அப்படியே மாறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த கேஸை வந்து ஏப்ரல் 14 கொண்டு வராங்களாம். 23 எலெக்ஷனை வச்சுக்கின்னு 14 அவருக்கு கேஸை கொண்டு வராங்க அப்படின்னா பிஜேபி அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேஸ் மட்டும் கிடையாது, இன்னும் அந்த தேர்தல் பத்திரம் மூலயமா வந்த தகவல்களை நிறைய தகவல்களை சொல்லாமல் வச்சிருக்காரு. இப்போ அதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் ஆகி போச்சு. இந்த கேஸ் எல்லாம் போட்டு அவரை பிடிச்சி அமுக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. விஜய் அவர்கள் அவர் ரெடி ஆயிட்டாரு. அவங்க ரெடினா நான் வரேன், நான் இந்த கண்டிஷன்லாம் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை மீறி எடப்பாடிக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கிறது, இந்த எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கிறது எடப்பாடியோடைய அந்த பவரை வந்து வீக் பண்ணுறதும், அடுத்து அவர் எலெக்ஷன்லேயே நிற்க விடாமல் பண்ணுறதும், இப்போ இருக்கக்கூடிய அந்த பதவிகள் எல்லாத்தையும் பறிச்சு விடுறதுக்கான வேலையை பிஜேபி ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எப்பவும் இது ஒரு வேலையாகவே இருந்தால் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் பிஜேபி கூட மாட்டவங்க தான். நம்ம அப்பாவை மீறி எதிர்த்து அன்புமணி அவர்கள் அங்கே போய் இருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு. அப்படி இருக்கக்கூடிய வழக்கு மேலே வழக்கை போட்டு ரைடுக்கு மேலே ரைடை போட்டு இவங்களுக்கெல்லாம் தெரில. செந்தில் பாலாஜி மாதிரி அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பண்ண தெரில இவங்களுக்கு. ஆனால் அதேமாரி அவர் ஜெயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டார். இவங்க மேல் இடத்துல எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கேருந்து மிஸ் ஆகிற வேலையை பார்த்துட்டாங்க. மிஸ்ஸும் ஆகிட்டாங்க. இப்போ மிஸ் ஆகுமா மிஸ் ஆகலையா இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, யார் யார் மேலே என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி எடுத்தோன்னு வச்சுங்களேன். அது எதெல்லாம் சிபிஐயில் இருக்குது, எதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, அதாவது இந்த ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்து அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் பிடிச்சி இவங்களுக்குள்ளே போடுறது. இப்போ விஜய் அதோட பேசி தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கரூர் வழக்காக இருக்கட்டும் சரி, இந்த ஜனநாயகனோட எதுவாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் பிடிச்சி வச்சு இப்போ அவர் பிடிச்சி அவர் வழி கொண்டு வந்துட்டாங்க விஜய் அவர்களை. ஏன்னா கொள்கை எதிரின்னு விஜய் அவ்வளோ விமர்சனம் பண்ணார்ல பிஜேபி பற்றி, யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்திருக்காரு கொள்கை எதிரிகளை. அப்படி எதிர்த்ததுனால விஜய் அவர்களை பிடிச்சி வலிச்சு போகிறதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க. இவங்க இது வரைக்கும் நேரடியாக இருந்தவங்க பிடிச்சி வலிச்சு இந்தியா கூட்டணியில் போட்டுலாம் பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்களை வந்து அவர் பாருங்க என்ன பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான அவருக்கு அந்த ஓட்டை ஏதோ திமுகலேருந்து அந்த பிரிகிற ஓட்டெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை இவங்க ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங் பண்ணி தான் வந்து விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கணும், இல்லை அந்த ஓட்டெல்லாம் பிரித்து இவங்க உள்ளே வரணும் அப்படின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். என்ன எப்பா நான் எல்லாத்துக்கும் ஏற்றுக்க ரெடி, ஆனால் திமுக எத்தனை தொகுதியில் நிற்குதோ அத்தனை தொகுதியிலையும் நான் நிற்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள். ஆகவே மக்களே, உங்கள் வாக்கை எதில் செலுத்த வேண்டுமோ அதில் நீங்களே யோசித்து செலுத்துங்க. ஆனால் அது நமக்கு நல்லதாக இருக்குமா, இப்போ இருக்கிறவங்க நல்லதாக இருக்காங்களா, வர்றவங்க இதுக்கு முன்னாடி நல்லதாக இருந்தாங்களா, இதுக்கு மேலே நல்லதாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு வாக்களிக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களிடமிருந்து எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து பேச போகிறேன். காதுகளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.